வணக்கம். இன்றைக்கு ஆம்லா கேண்டி எனப்படும் நெல்லிக்காய் மிட்டாயை அதன் முழு சத்தும் குறையாமல் எப்படி தயார் செய்வதென்றும் அதன் அற்புதமான நன்மைகளை பற்றியும் பார்க்கலாம். பழங்களில் அதிக ஊட்டச்சத்துக்களையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழம் நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் நிறைந்துள்ளன. நெல்லிக்காயை அப்படியே உட்கொள்வதற்கு சிலருக்கு பிடிக்காது. ஏனெனில் துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நிறைந்திருப்பதால் தான். நெல்லிக்காயை வற்றலாக பொடியாக செய்து எடுத்துக்கொண்டு வரலாம். அதே சமயம் நெல்லிக்காயுடன் இனிப்பு சேர்த்து மிட்டாயாக செய்து உட்கொண்டு வரும் பொழுது அதன் சுவை நன்றாக இருப்பது மட்டும் இன்றி அதிக ஊட்டச்சத்துக்களையும் பல்வேறு நன்மைகளையும் பெற முடியும். அந்த வகையில் நெல்லிக்காயை வேக வைக்காமல் வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் அதன் முழு சத்துக்களும் குறையாமல் எப்படி தயார் செய்வது, அதன் நன்மைகள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நமக்கு தேவையான அளவு நெல்லிக்காய்களை எடுத்து நீரில் கழுவி சுத்தம் செய்து அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும். பிறகு அதற்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை கலந்து நன்கு கிளறிவிட்டு ஒரு தட்டை கொண்டு மூடி வைக்க வேண்டும். இனிப்பு சுவை குறைவாக இருந்தால் இன்னும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வப்போது அதனை கலந்து விடவும். இவ்வாறு ஒரு நாள் முழுவதும் நெல்லிக்காயை நாட்டு சர்க்கரையில் ஊற வைக்க வேண்டும். பிறகு ஊறிய நெல்லிக்காய்களை ஒரு தட்டின் மேல் வைத்து 4 அல்லது 5 நாட்கள் நன்கு வெயிலில் காய வைக்க வேண்டும். இவ்வாறு நெல்லிக்காயை செய்து சாப்பிட்டு வந்தால் உடலிற்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். 1. நெல்லிக்காயை விரும்பி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இவ்வாறு நெல்லிக்காய் மிட்டாய் தயார் செய்து கொடுத்து வரும் பொழுது இதில் நிறைந்திருக்கும் விட்டமின்கள், மினரல்கள் குழந்தைகளின் மூளை, எலும்புகள், பற்கள் வலுவடைய உதவும். உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்யும். 2. கர்ப்பிணி பெண்கள் இந்த நெல்லிக்காய் மிட்டாயை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும், இரத்தச்சோகை ஏற்படுவதை தடுக்கும், வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை மற்றும் எலும்பு மண்டல வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். 3. நெல்லிக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் இ அதிகம் நிறைந்துள்ளது. இந்த நெல்லிக்காய் மிட்டாயை தினமும் 2 அல்லது 3 துண்டுகள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது கண் பார்வை திறனை மேம்படுத்த செய்யும், கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். 4. முடி உதிர்வு பிரச்சனை, முடி வறட்சி போன்றவற்றை குறைத்து தலைமுடி ஆரோக்கியத்தை அதிகரிக்க இந்த நெல்லிக்காய் மிட்டாய் உதவுகிறது. 5. தினமும் நெல்லிக்காய் மிட்டாயை எடுத்துக்கொண்டு வந்தால் இதில் உள்ள விட்டமின் சி இரும்புச்சத்தை உட்கிரகிக்க செய்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும். இதன் மூலம் இரத்தச்சோகையை குறைக்கும். 6. நெல்லிக்காய் மிட்டாயை உட்கொண்டு வரும் பொழுது உடலில் செல்கள், திசுக்கள் சேதமடைவதை தடுக்கிறது. சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்தை அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. 7. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருத்துவ பண்புகள் நெல்லிக்காயில் அதிகம் உள்ளன. அதனால் இந்த நெல்லிக்காய் மிட்டாயை இரத்த அழுத்தம் அதிகம் இருப்பவர்கள் உட்கொண்டு வரலாம். 8. மூளை செயல்பாடு, ஞாபக சக்தியை அதிகரிக்க இந்த நெல்லிக்காய் மிட்டாய் உட்கொண்டு வருவது நல்லது. 9. வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைக்கவும், வயிற்றுப்புண்கள் ஏற்படுவதை தடுக்கவும், மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கவும் நெல்லிக்காய் மிட்டாய் உதவுகிறது. 10. அடிக்கடி சளி, காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுக்கள் ஏற்படுவதை தடுத்து நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க நெல்லிக்காய் மிட்டாயை தினமும் சாப்பிட்டு வரலாம். இவ்வாறு நெல்லிக்காயை சாப்பிட விரும்பாதவர்கள் இதுபோன்று நாட்டு சர்க்கரை சேர்த்து மிட்டாய் வடிவில் செய்து சாப்பிட்டு வரும் பொழுது இன்னும் உடலிற்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.